Hi and hello எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு our channel healthifyukitchen. இன்னைக்கு நம்ம கிச்சன்ல ரொம்பவே சிம்பிளான பிரஷர் குக்கர் மட்டன் பிரியாணி பெருசா எந்த மசாலாவுமே யூஸ் பண்ணாம எப்படி செய்யறதுன்னு தான் பார்க்க போறோம். வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இந்த மட்டன் பிரியாணி செய்யறதுக்காக ஃபர்ஸ்ட் நம்ம காரத்துக்கு தேவையான அளவு காஷ்மீரி ரெட் சில்லியை கொஞ்சமா ஹாட் வாட்டர் சேர்த்து ஒரு 1/2 hour நல்லா ஊற வச்சுக்கலாம். இப்போ நம்ம ஊற வச்சிருந்த மிளகா அண்ட் தேவையான அளவு திக் கர்ட் இது ரெண்டையும் ஆட் பண்ணி நல்லா ஸ்மூத்தாக பிளெண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். நம்ம சுத்தமாக க்ளீன் பண்ணி வச்சுருக்க மட்டனில் தேவையான அளவு சால்ட், இஞ்சி பூண்டு விழுது, கொத்தமல்லி புதினா இலை அண்ட் நம்ம அரைச்சி வச்சுருக்க சில்லி கர்ட் பேஸ்ட் இது எல்லாத்தையுமே ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ இந்த மேரினேஷனை நம்ம ஒரு 1/2 hour to 1 hour ரெஸ்ட் பண்ண வச்சுட்டு ஒரு ப்ரெஷர் குக்கரில் நமக்கு தேவையான அளவு ஆயில் அண்ட் கீ ஆட் பண்ணிக்கலாம். ஆயில் நல்லா சூடானதுமே நம்ம எடுத்து வச்சிருக்க ஸ்பைசஸ் எல்லாம் இது கூட ஆட் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு 1 minute ஆனதுமே நம்ம கட் பண்ணி வச்சிருக்கிற அனியன், தேவையான அளவு சால்ட் அண்ட் கிரீன் சில்லி இதெல்லாம் ஆட் பண்ணி நல்லா வதக்கிக்கலாம். இந்த அளவு கோல்டன் ப்ரௌன் ஆனதுமே நம்ம கிரைண்ட் பண்ணி வச்சிருக்கிற தக்காளியையும் இது கூட ஆட் பண்ணி நல்லா வதக்கிக்கலாம். தக்காளி இந்த அளவு நல்லா வதங்கினதுமே மஞ்சள் தூள், கொத்தமல்லி தூள் இது ரெண்டையும் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த அளவு ஆயில் நல்லா தெளிஞ்சு வரும்போது நம்ம மேரினேட் பண்ணி வச்சிருக்கிற மட்டனை இது கூட ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஒரு 5 minutesக்கு மட்டன் நல்லா குக் ஆனதுமே நமக்கு தேவையான அளவு வாட்டர் ஆட் பண்ணிக்கலாம். மட்டன் இந்த அளவுக்கு லைட்டாக ஒரு பாயில் வரும்போது நம்ம லிட் வச்சு க்ளோஸ் பண்ணி ஒரு 5 whistles ப்ரெஷர் குக் பண்ணி எடுத்துக்கலாம். பாஸ்மதி ரைஸ் குக் ஆகிறதுக்கு நம்ம எப்போவுமே 1 கப்புக்கு 1.5 cup வாட்டர் ஆட் பண்ணுவோம். இப்போ நம்ம மட்டன் குக் பண்ணும்போது கொஞ்சமாக வாட்டர் ஆட் பண்ணியிருக்கோம். அது இல்லாமல் ரிமைனிங் எவ்வளோ வாட்டர் வேணுமோ அது பார்த்து ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதை நல்லா ஒரு மிக்ஸ் கொடுத்துட்டு நம்ம 1/2 hourக்கு முன்னாடியே சோக் பண்ணி வச்சுருக்க பாஸ்மதி ரைஸையும் ஆட் பண்ணி ஜென்டலாக மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ நமக்கு தேவையான அளவு கொத்தமல்லி புதினா இலை ஆட் பண்ணி 2 whistles ப்ரெஷர் குக் பண்ணி எடுத்துக்கலாம். அவ்வளோதான், எந்த பிரியாணி மசாலாவுமே ஆட் பண்ணாமல் ஒரு சிம்பிளான ப்ரெஷர் குக்கர் மட்டன் பிரியாணி எப்படி செய்கிறதுன்னு பார்த்தாச்சு. நீங்களும் இதே மாதிரி உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நான் நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியோட உங்களை மீட் பண்ணுறேன். டில் தென் டேக் கேர் அண்ட் see you. நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசு அண்ட் நான் போடுற ரெசிபிஸ் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா ப்ளீஸ் டோன்ட் ஃபர்கெட் டு சப்ஸ்கிரைப் டு சேனல் ஹெல்திஃபை யூ கிச்சன்.